ஒரு ரிஜெக்ஷன் எப்படி ஒரு மனுஷனோட டெஸ்டினிய மாத்தி, ஒரு ஏவுகணை மனிதராக்குச்சுன்னு கேட்கலாமா? இராமநாதபுரத்துல ஒரு சின்ன பையன். பேரு அப்துல் கலாம். பள்ளிக்கூடத்துல அவரு எப்போதுமே முதல் மாணவரா இருந்தாரா? இல்லவே இல்ல. அவரு ரொம்ப சராசரியான மாணவர் தான். கணக்கு, அறிவியல் பாடத்துல கூட சுமாரா தான் மதிப்பெண் வாங்குவாரு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. என்னன்னா, ஒரு விமானி ஆகணும்னு. ஆனா, அந்த கனவு ஈஸியா நிறைவேறுச்சா? கிடையாது. விமானப்படையில விமானி பதவிக்காக நேர்காணலுக்கு போனாரு. மொத்தமே 9 இடங்கள் தான் இருந்துச்சு. ஆனா, இவரு எத்தனையாவது இடத்துல தேர்வு செய்யப்பட்டார் தெரியுமா? 10வது இடத்துல. சரியாக ஒரே ஒரு இடம் அவர தவற விட்டு போச்சு. அந்த நேரத்துல அவருக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும்? ரொம்பவே மனசு உடைஞ்சு போயி, இமயமலை பகுதியில இருந்த ஒரு குருவை சந்திச்சார். அந்த குரு சொன்னார், "உன்னோட தலைவிதி என்னன்னா, நீ விமானத்த ஓட்டப் போறதில்ல. இந்த நாட்டுக்காக நீ நெறைய விமானங்கள வானத்துல பறக்க வைக்கப் போற. அவ்வளவுதான்." அந்த ஏமாற்றத்திலிருந்து ஒரு பெரிய திருப்பம் ஆரம்பிச்சது. அந்த நிராகரிப்பு தான் அவர வேற ஒரு உயரத்துக்கு கொண்டு போச்சு. அவர் விமானி ஆகல. ஆனா இந்த நாடு பார்த்து வியக்கிற மாதிரி ஏவுகணைகளையும், ஏவுகணை வாகனங்களையும் உருவாக்கினாரு. ஒரு கதவு உனக்காக மூடிட்டா, அதுதான் முடிவுன்னு நினைக்காதே. சில சமயம் அந்த தோல்வி தான் உன்னை வேற ஒரு பெரிய வெற்றி பாதைக்கு கொண்டு போகும்.